இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டிலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் துபாயில் இருக்கிறதுனால கேசவோட என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியல. அதனால் என் தம்பி வினோதை உட்காத்தி வச்சுருக்கேன். இன்றைக்கி அவனோட ஒரு ஸ்டாக் பேசலான்னு நினச்சேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை டாட்டா மோட்டார்ஸ் வாங்க சொன்னேன். நான் வாங்கினப்புறம் அது பயங்கரமாக ஏறிடுச்சு. இன்ஃபேக்ட் டாட்டா மோட்டார்ஸ் வாங்காதீங்க, டாட்டா மோட்டார்ஸ் டிவிஆர் வாங்குங்கன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எதனாலனா, அவங்களோட எலக்ட்ரிக் கார்ஸில் பெரிய லீடு எடுத்துட்டாங்க. மாருதியோ மற்ற ஹியூண்டாயோ அவங்கள கேட்சப் பண்ண முடியல. ஹியூண்டாய் கோனாங்கிற கார் போட்டிருந்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லி. 15 லட்சத்துவாத்திய ஒரு கார் கொடுத்துட்டாங்க அவங்க. அந்த 15 லட்சம் காரே நிறைய சேல்ஸ் வித்துருச்சு. அண்ட் தே ஆர் கோயிங் டு கம் அப் வித் சீப்பர் கார்ஸுங்கிறத நான் சொன்னேன். செப்டம்பர் 27 டாட்டா ஒரு பாம்ஷெல் போட்டிருக்காங்க. 8,79,000 ரூபாய்க்கு அவங்களோட ப்ரைம் சிடானோட வெர்ஷன் டியாகோ காரை 8,79,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. பேஸ் ப்ரைஸ் பெட்ரோல் கார் அதுலேருந்து 36% தான் சீப்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் பேஸில் எலக்ட்ரானிக் கியர் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. நீங்கள் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா 25% தான் அது மோர் காஸ்ட்லியர். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு பெட்ரோல் கார்கிட்ட வந்துருச்சு. இதில் என்ன ஆகும்? இது ஒரு டீசர் ப்ரைஸாக தான் நான் பார்க்குறேன். இதில் டாட்டா பெருசாக காசு பண்ண முடியாது. பட் அவன் எலக்ட்ரிக் காரை உடைக்க போகிறாங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என் தம்பி வினோத் ஸ்ரீனிவாசன் இருக்கான். அதை பற்றி பேசலாம். டாட்டா மோட்டார் டிவிஆர் வாங்கினவங்கலாம் ஹாப்பிலி லாஃப் ஆல் த வே டு தி பேங்க். வினோத், கோ ஓவர் டு யூ. வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது ஆனந்த் மாரி, அதனால் கொஞ்சம் பேர் பண்ணுங்கள். நான் தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷோட தான் மிக்ஸ் பண்ணி பேசுவேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ ஆனந்த், இதுதான் இண்டிகார் ஞாபகம் வருது எனக்கு. ஏன்னா இண்டிகாரில் தான் இதுமாரி பண்ண பார்த்தாங்க முதல்ல. they tried to innovative launch price of 1 lakh car அப்படின்னு பண்ண பார்த்தார். அது கடைசியில் எப்படி ஆச்சு? இண்டிகாரில் நானோ சாரி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. நானோ கார் இப்படி தான் லான்ச் பண்ண பார்த்தாரு. அதில் தான் ரத்தன் டாட்டா கொஞ்சம் ரொம்ப சோகமாயிட்டாரு. அந்த நானோ ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனது. ஏன்னா ரொம்ப டியர் ப்ராஜெக்டாக இருக்குது. இட் வாஸ் வெரி க்ளோஸ் டைம். அது இது இன்னொன்று நானோ ஆயிடுமான்னு எனக்கு தோணுது. இது நானோ ஆகாது. ஏன்னா நானோ he announced the price even before the car was ready. And at that time அவர்கிட்ட ஃபேக்ட்ரி ரெடியாக இல்லை. அதனால பெங்கால் போய் மாட்டின்ட்டார். அதுக்கப்புறம் பெங்காலில் அரசியல் ஆக்கி லெஃப்ட் கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆச்சு. நானோ பிகேம் ஏ கேஷுவல்ட்டி. பட் இங்கே ஆல்ரெடி அவர் டெக்னாலஜி இஸ் டெஸ்டட் அண்ட் ரெடி. அது வரைக்கும் அவர் வாயை திறக்கல. அண்ட் குஜராத்தில் ஆல்ரெடி ஃபோர்டோட ஃபேக்ட்ரியை வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ரியும் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபோர்டுக்கு 2 ஃபெசிலிட்டி இருந்தது. தே ஆர் செல்லிங் அவுட் ஆஃப் இந்தியா. ஒன்று மெட்ராஸ், ஒன்று குஜராத். குஜராத் ஃபேக்ட்ரியை அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ தே ஹேவ் அ ரெடிமேட் ஃபேக்ட்ரி டு ரோல் இட். ஸோ இந்த 14 month டிலே எல்லாம் கிடையாது. நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணால் உடனே தரக்கு இறங்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இதை நானோட கம்பேர் பண்ணாமல் நம்மகிட்ட ஒரு கார் இருந்தது 2004. நம்ம ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பீப்புள் டு பை தட் கார். குவாலிஸ் வண்டியை வாங்கினோம். தட் டொயோட்டா குவாலிஸ் வண்டி 4,60,000 ரூபாயோ 5 லட்ச ரூபாய்க்கு பேஸ் மாடல் இருந்தது. நம்ம ஹை அண்ட் மாடல் வாங்கினோம். அந்த டைமில் everybody was trying to compete with Maruti for the lower end car. And the only competition for them was Sumo. Sumo was 1 generation behind. அதை லான்ச் பண்ணோன்னா அவன் அடித்து இதை காலி பண்ணிட்டான். எதை? சுமோவையே மார்க்கெட்லேருந்து தூக்கிட்டாங்க. Sumo was a very popular SUV at that time. Correct. But this just took off because nobody expected to take it. சும்மா அப்படியே டாக்ஸி வண்டி ஆயிடுச்சு. இந்த குவாலிஸ் என்ன ஆச்சுன்னா, within 1 year they increased the price. But it never stopped selling. But they were never making குவாலிஸ். அண்ட் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இந்த சோப் பாக்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிண்டல் அடித்தாங்க. நிறைய பேர் அது விற்கவே விற்காதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் that sold lifetime sales of 1.5 lakh cars. When India first broke 1 million, this car had sold 1.4 lakh cars.
But why they removed Qualis is Qualis was not making money. And they could not raise the price of Qualis. They launched Innova because the market was ready. ஆமா காலேஜ் வந்து டாக்ஸி வண்டி ஆக்கிட்டாங்க. Qualis-அ காலி பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய வாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். ஆமா எனக்கு Qualis-அ கொடுன்னு. They launched Innova and today Innova is selling at 20 lakhs because people got used to Innova. இப்போ நீ ஒரு SUV வாங்கணும்னா கம்ஃபர்டபுள் SUV-னா இனோவாக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது, ரைட்டா? ஸோ ஆல்டர்னேட்டருக்கு ஆனா பீப்புள் ஸ்டில் ப்ரிஃபர் வந்து இனோவா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படின்னு கிடையாது. என்ன ஆல்டர்னேட் இருக்கு? நான் இப்போ கார் வாங்கினோம் ரீசெண்டா, ஃபேமிலி கார். நம்ம எல்லாரும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்று பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வண்டி நல்லா இருந்தா, வண்டி விலை கம்மியா இருக்கு, விலை கரெக்டா இருக்குன்னா வண்டி Brezza வந்து we cannot Maruti Brezza we couldn't compare. Correct. So we tried all versions and then we bought Innova. You are willing to spend more but you couldn't find a car. என்னென்னமோ ட்ரை பண்ணி நீ கிரெட்டா வாங்க பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், ஒன்றும் முடியும். ரிசர்ச் பண்ணி கடைசியில் கடனே எழுவேன்னு இதை வாங்கினேன். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே same is the problem with this is what is going to happen with this car. They are now claiming the car will give 250. All experts saying this car will give only 150 to 175. per charge 150. ஸோ இந்த சிட்டிக்குள்ள இப்போ மெட்ராஸ்குள்ள நீ ஓட்டின்னு இருக்கேன்னா இந்த கார் சாட்டு இப்போ பிட்வீன் யுவர் கிட்ஸ்ட்டு வந்து குழந்தைல ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு இது நீ வந்து எடுத்து பாண்டிச்சேரிக்கெலாம் போக முடியாது, அது ரிஸ்க். ஏன்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நான் எக்ஸிஸ்டிங். இப்போ லேடிஸ் வந்து ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி யூஸ் பண்ணலாம் அது. இஃப் திஸ் கார் ஒர்க்ஸ் வித்தவுட் எனி ப்ராப்ளம் குவிக்லி இட் வில் செல் 3-4 lakh cars. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வித்த கார் வந்து பெட்ரோல் வெர்ஷனே 10 லட்சம் இருக்கு, டீசல் வெர்ஷன் 10 லட்ச ரூபா, இது வந்து அதர் வெர்ஷன் 15 லட்ச ரூபா. அந்த மினி எஸ்யூவி அது. நான் 5 லட்ச ரூபா நான் அப்ரண்ட் போட்டால் தான் எனக்கு எலக்ட்ரிக் கார் வரும். 5 வருஷத்துக்கு நான் லோன் போட்டேன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரா 8-9 லட்ச ரூபா கட்டணும். இந்த யூசேஜில் ஐ ஒன்ட் ரிகவர் த டீசல் காஸ்ட் இன் that 5 years. And 5 years later பேட்டரியை மாற்றணும், எல்லாமே மாற்றணும். ஸோ அதனால it only sold 1 lakh. பட் இன் திஸ் கேஸ் நான் 8 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறேன், 8 லட்ச ரூபாய்க்கு தான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன். பெட்ரோல்னா நான் 6 லட்ச ரூபாய்க்கு ஃபைனான்ஸ். 50% டிஃப்ரென்ஸ் அங்கே. இங்கே 25% தான் டிஃப்ரென்ஸ். பெட்ரோல் 100 ரூபா லிட்டர் விற்கிறது. கரெக்ட், சொல்றது கரெக்ட். இது ஃப்ரீ. இது வீட்டில் இருக்கிற பில்லோட சார்ஜிங் இஸ் வெரி லிமிட்டட். ஐ ஹவ் சீன் பீப்புள் சார்ஜ். It's not going to make a big difference to their electric bill. Correct. So the petrol billing-ங்கிற வழியே போயிடும். And if this car pays off, it's going to be very successful. Mahindra அவங்களோட சிடானுக்கு சொல்றாங்க, நீங்க சொன்ன ஆர்டிகல்ல வந்து e-vitro அது 10 லட்ச ரூபா. கரெக்ட், ஆமா. Which is 100% difference. ஆமா, 73% டிஃபரன்ஸ் தான். Almost 100%. நீ இது அதுன்னு போட்டா 100%. That same problem will come. நான் 5 லட்ச ரூபாய்க்கு பெட்ரோல் காரை வாங்கிட்டு ஐ கேன் புட் பெட்ரோல் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் இன்ட்ரெஸ்ட் டு தி பேங்க். ஸோ நவ் தே ஆர் பிரைஸ்ட் திஸ் அட் 25%. இஃப் திஸ் டேக்ஸ் ஆஃப் லைக் இனோவா இன் நெக்ஸ்ட் 3-4 years, வால்யூம்ஸ் வில் மீன் மோர் கார்ஸ் வில் கம் டவுன். ஆனால் எனக்கு இது ஒரு சின்ன டவுட். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, ஐ ஃபீல் வந்து மஹிந்திரா மோர் தென் காம்படிஷன், இந்த பப்ளிக் பர்செப்ஷன் கொஞ்சம் ஒரு காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா ரீசென்ட்லி இந்த நிறைய இந்த சைனா மோட்டர் சைக்கிள்லாம் வந்து லோ குவாலிட்டியில் இந்த எலக்ட்ரிக் இதே டேமேஜ் பண்ணிடுது. அந்த இமேஜ் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் குட் மேனுஃபேக்சர்ட் வெஹிக்கிள் வந்து எரியல. இந்த நிறைய சீப் இம்போர்ட், அந்த சீப் ரீசெண்டாக ஹைதராபாத்ல ஓலா கூட எரிஞ்சிருச்சு. ஆமா. ஸோ எல்லாருக்கும் இப்போ எலக்ட்ரிக் கார் பிரைஸ் கரெக்டா இருந்தாலும் இன்னர் ஃபியர் இருக்கு. அங்கதான் வந்து வேற ஒரு 2-3 நாமங்க இருக்குன்னா எரிஞ்சுது. அது பட் இதுல என்ன பியூட்டினா, நானோ டிட் நாட் டென்ட் த டாடா பிராண்ட். Correct, அது ஒத்துக்கிறேன். Like today in breakfast in Taj, you were discussing breakfast in Taj versus breakfast in Courtyard. Correct. So the Tata brand is extremely strong. Tata காசு அடிச்சிட்டான், டாடா ஏமாத்திட்டான், டாடா சீப்பான கார் கொடுத்துட்டாங்கிறது நீ பப்ளிக்கை நம்பவே வைக்க முடியாது. இட்ஸ் அ பிராண்ட் தட் இஸ் earned its name over 150 years. இவன் தப்பு பண்ணாலும் என்ன, ஏதோ தப்பு பண்ணிட்டான்பா, எம்ப்ளாயி தப்பு பண்ணிட்டான் தான் வரும். ஒத்துக்கிறேன். ரத்தன் டாட்டா தப்பே பண்ண முடியாது. ஒத்துக்கிறேன். சந்திரசேகர் தப்பு பண்ணிட்டான் தான் வரும். புரியுதா இல்லையா? ஒத்துக்கிறேன். See, remember Tata Finance, what it happened? Yes. Nobody asked. He said all depositors, he said I'll pay from my money. Not a single depositor went and asked for their money. When Tata Finance collapsed and he said I'm willing to repay all depositors, not one guy went and took money till they were forced to repay by RBI. இப்போ சுந்தரம் ஃபைனான்ஸ்ல போய் நீ போண்டே ஆயிடும்னா எவனுமே நம்ப மாட்டான். ஸோ டாட்டா ஏமாத்திட்டான்,
சீப் ப்ராடக்ட் கொடுத்துட்டான் அப்படின்னா யாரும் நம்ம அவனுக்கு கார் பண்ண தெரில, அவன் சரியா பண்ணலை அதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர அவன் ஃப்ராடு குவாலிட்டியை கம்மியாக கொடுத்துட்டான்னு யூ கேனாட் கன்வின்ஸ் ஹிம். இண்டிகா கூட என்ன சொன்னாங்க, நல்ல காருங்க பட் ஸ்டைலிங் சரியில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. நல்ல ஸ்டைலாக பண்ணியிருக்கலாம், மற்றவன்லாம் ஸ்டைலாக பண்ணிட்டான் அப்படிதான் பேசினாங்க. இஃப் யூ ரிமெம்பர் ஹிஸ் கிரிட்டிசிசம் ஆன் ஆல் தட், ரைட்டா? And there have been stories where he has just given the money and gone back. Now what he will do is he is very conscious of the mistakes he made in Nano. He is very conscious of all the கத்துனா இறக்குவான். Because the other car, what was the other car's name? அது e-vitro. இல்ல உங்க அப்பா கார் என்னடா அந்த டாடா? The Nexon வந்து has not failed. Correct. There have been 1 or 2 complaints in YouTube. But Nexon public has accepted 1 lakh cars have been sold. So he has already got a first mover advantage with Nexon. In the he has been very careful. Nexon or trial balloon போட்டு it has been successful. Nobody, the big public has not badmouthed it. It is still selling more than 10,000 cars a month. So he has got a fair grip. அதுக்கப்புறம் தான் இதை இறக்குறான். இது ஒரு 25,000 கார் வித், ஐ எம் நாட், இட்ஸ் a big if. இது 25,000 கார் வித்துருச்சுன்னா he is on very safe grounds. That means what? He has got about fun. Tata, what Chandrasekhar said, next year I'll sell 5 lakh cars. If they sell 5 lakh cars running, nobody has this base except China. China has 3.3 million cars, electric cars. 25% electric of all cars sold. Electric cars have reached 25% in China. That's the only market. The cheapest car is 1.5 lakhs, which is Bajaj or a quadricycle madri. An auto on 4 wheels. An auto on 4 wheels reach ஆயிடுச்சு. There is a possibility, this is an inflection point. If they pull it, if Chandra pulls it off, then they are going to say this is a big winner. So if floodgates open on 5 lakhs car வித்துருச்சா, it will force the next guy to do the same thing. If you don't do it in 3 years, like yes, we had discussed the failure of we Nano, discussed yes. the failure of Nano, but you are not talking the success of yes. Kuttiyana became 1 million before other fellow could come. Correct. Right? Before anything he sold 10 lakham. Yes. இவன் 10 லட்சம் கார் எலக்ட்ரிக் கார் இறக்கிட்டானா he has an installed base bus. That means he can squeeze the supplier, he can do several things. Correct. Which other guys cannot do. The other biggest advantage for him is he has 2 companies which are producing 10,000 crores a quarter. Maybe Tata Steel will make 5,000 this year, not 10,000. But imagine 2 companies making 15,000 crores a quarter. Cash. He doesn't need. Titan is making money. Tata Global is making money. It's a consumer business. Tata TCS is spewing cash. Tata Steel is spewing cash. He doesn't need, he has no problem for money. நான் ஒரு சின்ன இது ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்க முன்னாடி எனக்கு வியூவர்ஸ்க்கு தெரியாத போது நீங்க நானும் பேசும்போது நீங்க சொன்னீங்க அவருக்கு வந்து ஒரு ரோட் மேப் இருக்கு. சந்திராக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி கிரியேட் பண்ணது. அப்புறம் வந்து டாடா பவர் மூலமா இந்த எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சார்ஜிங் ஸ்டேஷன் போடுது. ஸோ யூ திங்க் இதெல்லாம் வந்து ஸ்டோர் தட் போர் தான். டாடா பவர் ஐ டோன்ட் திங்க் will ever supply to all India and all that. Tata Powerல he has got a renewable energy arm. But Tata Power has tied up with TVS Electronics. In every dealer of TVS Electronics, there is going to be Venu or a company, every dealer, they are going to have a charging point. And government itself is saying that every petrol bank will have a charging point. All this will take 5 years. In this 5 years, does he catch up? So, on the plan, இது ஒரு major move. Do you think? I think அது காண்கிறறாங்க கேட்கணும். நான் இதை வந்து ஆன்டி க்ரோ சொல்ற இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டா பார்க்குறேன். If this succeeds, within 5 years, 20% of all cars in India will be electric cars. If this succeeds, இது சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா 20% of all cars will become electric. So, ripple effect வந்து பாக்கி டாடா குரூப் கம்பெனிஸ்க்கு இதுக்கெல்லாம் இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். டாடா பவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் because charging stations will succeed. Tata Finance will succeed because they will finance this. They'll get the first finance company. Tata Motors itself is starting a battery company. Okay, both in Europe and in Gujarat. So they are starting a battery version with Tata Power. Then ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி பேர் மறந்து போயிடுச்சு. ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி செமிகண்டக்டர் கம்பெனில டாடா டைப் போட்டான். So he is making his own semiconductor. He is going to make his own battery.
He is already putting his own powertrain. 50% of all powertrains in India are coming, electric powertrains are coming from Tata's now. So he will have an entire ecosystem. And he's the only Indian guy who can keep putting money. And most importantly, he has the public trust. See, there's a lot of public trust is required. அவன் ஏமாத்த மாட்டான்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும். If you do a dipstick survey, Ambani has more money than him. But who has more credibility? He has more credibility. So he can afford to fail. Correct. People are going to be... See, Tiago failure, it's Chandra's failure. It's not Tata's failure. Nano didn't sink him, boss. Nano didn't sink him. Nano didn't sink him. Tata Docomo didn't sink him. You think this will sink him? No, it won't sink him. Correct. Anyway, it's a very interesting time. Tata company ko India. So, whenever DVR falls, please buy. You have already been asking me, எந்த electric car வாங்கினா நல்லா இருக்கும்னு. This is the best electric car you can bet you can take, because if you already have Tata Power, you already have Tata Motor DVR, you are through. Thank you, Anand. Thank you very much. Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறது தெரியாது. உங்கள் சப்போர்ட்டுக்கும் பேராதரவைக்கும் மிக்க நன்றி. துபாய் அபுதாபியில் 10 நாள் முடிஞ்சு நான் இந்தியாவுக்கு நாளைக்கு வந்துடுவேன். பட் இந்த 10 நாள் ஐ தரோலி என்ஜாய்ட் இட். வேறெவர் ஐ வெண்ட் இண்டியன்ஸ் அண்ட் தமிழர்கள் எஸ்பெஷலி என்னை வெல்கம் பண்ணீங்க. இது என்னால் மறக்கவே முடியாது. இது எல்லாமே உங்களால் தான் பாசிபிள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச். மீண்டும் இந்தியாவில் சந்திக்கிறேன் மண்டேலேருந்து. பை. கேசவனும் பேக் ஆன் நெக்ஸ்ட் வீக். பை. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.